தசா காலங்களில் நற்பலன் தரும் குறியீடுகள். சரிங்களா? இப்போ தசை ஒன்று நடக்குது. இப்போ அந்த தசை சரியில்லை, என்னங்க பண்ணலாம்? ஐயோ தசா புத்தி சரியில்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து உட்கார வேண்டியதில்லை. சரிங்களா? பயந்து உட்கார வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாகனத்தோட ஃபோட்டோவை ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஃபோட்டோவோ உங்கள் பார்வையில் படுற மாதிரி ஹால்லையோ ஏதோ ஒரு பக்கம், பூஜை அறையிலையோ ஹால்லையோ இல்லை உங்களோட ரூமில் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் ஒட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கெட்ட பலனெல்லாம் போய் நல்ல பலன்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நல்ல பலன்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூரியன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியனுக்குண்டான வாகனம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மயில் இல்லைன்னா தேர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மயில் இல்லைன்னா தேர். நான் இது எழுதுறேன், நீங்கள் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை எழுதிக்கோங்க. க்ளோஸ்அப்பில் நல்லா தெரியுதான்னு பாருங்க. தெரியுது. இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குதுங்க. சூரிய தசை நடக்குது. அப்போ அவருக்கு இந்த சூரிய தசை நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த மயிலோட ஃபோட்டோவோ இல்லை அதோட உருவமோ சிம்பிள்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பொருளோ நம்ம வாங்கி நம்ம வைக்கலாம். சரிங்களா? இங்கேயும் கூட இருந்துச்சு, காமிக்கிறேன். அது எடுக்க முடியல. அதாவது மயிலோட ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிட்டீங்க, அடிக்கடி உங்கள் பார்வையில் படுது அப்படின்னாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன் பார்த்துட்டிங்கன்னா முத்து விமானம். கூகுளில் அடிச்சு பாருங்க, கூகுளில் அடிச்சு பாருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஃப்ளைட்டோட ஃபோட்டோ கூட ஒட்டலாம், இல்லை முத்து விமானம் கூகுளில் அடிச்சு பாருங்கள், அதோட ஃபோட்டோ இமேஜ் வருது. அதைய சந்திர தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் உங்கள் பார்வையில் படுற மாதிரி வைங்க. கண்டிப்பாக உங்களோட இதெல்லாமே குறியீடுகள் எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். சரிங்களா? நான் பாருங்கள், பிரேஸ்லெட்டில் இது ஒரு வெள்ளி பிரேஸ்லெட்டு 5 ஸ்டார் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு குறியீடுகள் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நிறைய குறியீடுகள் பற்றி சொல்கிறேன். நம்மளை சுற்றி நம்மளுக்கு டைமே சரியில்லைனாலுமே நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உண்டான சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது புதன். புதன் குதிரைங்க. புதன் குதிரை. குதிரையோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம், இல்லை குதிரை பொம்மை ஏதாவது கண் பார்வையில் தெரிகிற மாதிரி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா ஆண்களுக்கு, சரிங்களா, ஆண்களுக்கு ஸ்லோவாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, இல்லை அவங்களால பெருசாக ஆக்டிவாக அவங்க இல்லை, சுறுசுறுப்பாக என்னால் இயங்க முடியல, வேலையே வரமாட்டேங்குது, தொழிலே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இது புதனுக்குண்டான அதாவது புதனுக்குண்டான வாகனம், புதன் பகவானுக்குண்டான வாகனம் குதிரை. ஆனால் பொதுவான ஒரு ரெமெடி சொல்கிறேன். அந்த ரெமெடி என்னென்னா, அந்த குதிரையோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்து அதன் மேலே, இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான், அவங்களோட ஃபோட்டோவை அந்த குதிரை ஒரே ஒரு குதிரையாக இருக்கணும், ஓடுற குதிரையாக இருக்கணும், பார்த்தா ஓடுற மாதிரி இருக்கணும்.
அந்த குதிரை மேலே உங்கள் ஃபோட்டோவை ஒட்டுங்க. ஒட்டி நீங்கள் உங்களோட ஹாலில் உங்கள் பார்வையில் படுற மாதிரி வைங்க. கண்டிப்பாக வேலையே இல்லை, தொழிலே இல்லை, நடக்க மாட்டேங்குது, எனக்கு லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க, ஸ்பீடாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தொழில் நடக்க ஆரம்பிக்கும். இல்லை வேலையே கிடைக்கல, வேலையே இல்லைன்னா வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து குரு. குரு வந்து யானை. பொதுவாகவே நம்ம யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிகவும் நல்லது. சரிங்களா? யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம்னா ஒரு நல்ல ஒரு குரு கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். குருக்கு வந்து அதோட வாகனம், குரு பகவானுக்கு வாகனம் யானை. அப்போ யானையோட ஃபோட்டோ, இந்த குரு தசை யாருக்கு நடக்குதோ அந்த குரு தசை நடக்கிறவங்க யானையோட ஃபோட்டோவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி அவங்க பார்வைக்கு தெரிகிற மாதிரி வைக்கலாம். சரிங்களா? யானையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த யானையோட தண்ணி வந்து இந்த யானை குடிக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவா சொல்லுவாங்க. இந்த தண்ணி நம்ம மேலே விழுந்தாலே நம்மளை பிடிச்சது எல்லாமே போயிடும். கண்டிப்பாக செல்வ செழிப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சுக்கிரனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கருடன். கருடன் சனி பகவான். இப்போ சனி தசை நடக்குது. சரிங்களா? எனக்கே சனி தசை தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோன்னா காகத்தோட ஃபோட்டோவை எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நம்மளுக்கு பார்வையில் படுற மாதிரி, நம்மளோட பார்வையில் படுற மாதிரி ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து காகத்தோட ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்வையில் பட்டுட்டே இருந்தால் கெட்ட பலன்கள்லாம் போய் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சரிங்களா? காகம். அடுத்தது ராகு பகவான். இப்போ ராகு தசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது. ராகு தசையில வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா ஆட்டோட ஃபோட்டோ ஒட்டலாம். சரிங்களா? இல்லாட்டி நீங்களே அதை ஆட்டோ நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து சும்மா அழகுக்கு கூட மாட்டி வைக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு, இந்த ராகு தசையில தான் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? கேதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கம். இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்தந்த கிரகத்தோட வாகனம். சரிங்களா? அந்த வாகனத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபோட்டோவாக வைக்கலாம் நம்ம வீட்டில், இல்லை பொருளாக வைக்கலாம், இல்லை அந்த அந்த இப்போ வந்து கோயிலெல்லாம் அந்த அந்தந்த கிரகத்துக்குண்டான வாகனத்துக்குண்டான செலவுக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கலாம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு அந்த தசா காலங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். நல்ல கெட்ட பலன்கள்லாம் போய் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்த சப்ஜெக்ட் போலாங்க. பார்த்துட்டு இருக்க